நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஐஸ்வர்யாவை அவ இருந்தா தான் பாத்துக்க முடியுமா? நியாயம் தானே? என்னங்க நியாயம்? என்ன நியாயங்கிறீங்க? என்ன புரியாம பேசுறீங்க? அதெல்லாம் முடியாது. செல்வி வரட்டும் ஜிஜே, அங்கேயே வச்சு முடிச்சிடலாம். என்ன பேசுறீங்க? செல்வியை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, எல்லா காரியத்தையும் கெடுத்துருவா. தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். செல்வியால இனிமே எந்த காரியமும் கிடக்கூடாது. செல்வியை கூடவே கூட்டுவாங்க, அங்கேயே வச்சு முடிச்சிடலாம். முடிச்சிடுவீங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? கொன்னுடலான்னு சொல்றேன், அதுக்கே இவ்வளவு ஷாக் கொடுக்குறீங்க? 2 இருந்தது, தாமரையை கொன்னுட்டோம். இப்ப செல்வி ஒருத்தி தான் இருக்கா, அவளையும் கொன்னுட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? வேணாம் ஜிஜே, செல்வி இருந்தா உங்களுக்கு நிம்மதி இருக்காது. உங்களுக்கு நிம்மதி வேணுமா, செல்வி வேணுமா? பணம் இருந்தா 10 பொண்டாட்டி கட்டலாம், ஆம்பளையா இருந்தா 1000 பொண்டாட்டி கட்டலாம். டைமா வரதுங்கிறதுனால என்ன வேணா பேசுறீங்களா? இப்ப அதெல்லாம் நடக்காது. கொடியை பிடிச்சிட்டு திரியறாளுங்க, முட்டிக்கு முட்டி தட்டிடுவாளுங்க. இப்ப அது பிரச்சனை இல்ல. செல்வி இருந்தா என்னைக்குமே நம்மளுக்கு பிரச்சனை தான். செல்வி இப்ப வராம இருந்தாங்க, ஐஸ்வர்யாக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களை டார்ச்சர் பண்ணி மாட்டி விட்டுருவா. நீங்க மாட்டினா என்ன மாட்டி விட்டுருவீங்க? என்ன ஏற்கனவே மாட்டி விட்டு தான் நீங்க. அதுக்கு தான் சொல்றேன், செல்வியை கூட்டுவாங்க, முடிச்சிடலாம். சார், என்ன மனசாட்சியே இல்லாதவன்னு நினைச்சிட்டீங்களா? இந்த பாருங்க, எனக்கு நிம்மதியே இல்லைனாலும் பரவாயில்ல, என் பொண்ணுக்கு அம்மா வேணும். வேணும் சார். உங்க பொண்ணுக்கு அம்மா வேணுங்கிறதுக்காக செல்வியை கொல்ல வேணாம்னு சொல்றீங்களா? சார், ஆமா சார், எனக்கு செல்வி மேல பாசம் இருக்கு. அவ என்ன டார்ச்சர் பண்ணாலும் I love her. I still love her, okay? இப்ப அவ ஏன் கூட தானே இருக்கா? சேர்ந்துதான் இருக்கா, ஆனா உன்னை மதிக்கலையே. இல்ல மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல. அவ மேல நான் பாசம் வச்சிருக்கேன், அன்பு வச்சிருக்கேன், சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. இன்னொரு தடவை செல்வி பத்தி பேசாதீங்க, அப்புறம் ஐஸ்வர்யா உங்களுக்கு கிடைக்க மாட்டா. கூல் 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 ஜிஜே, கூல். இப்ப என்ன, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு லக்கேஜ் இருந்து கழட்டி விட்டலாம்னு நினைச்சேன். நீங்க செல்வி மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? செல்வியை ஏற்கனவே கொலை பண்ணு நினைச்சவன் தான் நீ. இப்ப எதுக்கு அதை ஞாபகப்படுத்துறீங்க? அதெல்லாம் நான் மறந்துட்டேன்ல, அதெல்லாம் பழைய கதை சார். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப பேராசை. நீங்க கொடுக்குற 5 கோடிக்கு ஐஸ்வர்யாவும் வேணும், செல்வியும் வேணும். அப்ப அதிகமா பணம் கொடுத்தா செல்வியை கொன்னுடலாங்கிறியா? இதுக்கு பதில் செல்வி விலை மதிக்க முடியாதவ. வெளிநாடு போறதுக்கு ஏற்பாடு பண்ண. என்ன சொல்லிட்டு போறாங்க? செல்வியை கொலை பண்ண அதிக பணம் எதிர்பார்க்கறானா, இல்ல எவ்வளவு கொடுத்தாலும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போறானா? என்னாச்சுமா? ஏன் கட்டி போட்டிருக்கீங்க? என்னம்மா, யார் மேல கட்டி போட்டா? ஒத்து விடுங்கம்மா. உதய், திறந்து விடு. என்னம்மா, எப்படி இருக்க? அடிச்சு போட்ட மாதிரி உடம்பெல்லாம் வலிக்குதுமா. என்னாச்சுமா? ஏன் என்ன இப்படி கட்டி போட்டிருக்கீங்க? நீ தானமா கட்டி போட சொன்ன? நான் கட்டி போட சொன்னேனா? நான் ஏமா கட்டி போட சொன்னேன்? நீ கட்டி போட சொன்னது, யார் உன்னை கட்டி போட்டது, எதுவுமே உனக்கு தெரியாத கலை? தெரியலையம்மா. நீ என்ன பண்ணேன்னு உனக்கே தெரியலையா கலை? என்னம்மா பண்ண?
நீ எவ்வளவோ பண்ணிட்ட. நானும் அப்படிலாம் பண்ண. எனக்கு எனக்கு என்னமோ ஆகுதும்மா. என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்பப்போ ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா என்ன நடக்குதுன்னே தெரியலம்மா. உனக்கு என்ன ஆச்சுடா? நான் எப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. சாரிம்மா. என்னால உங்க எல்லாரும் சந்தோஷமா போயிடுச்சு. நான் எங்கேயாவது போயிடுறேம்மா. என்ன கலை? என்ன எங்கேயாவது போய் விட்டுருக்கு. இல்லடா, நீ அப்படியெல்லாம் சொல்லாது. நீ அப்படியெல்லாம் சொல்லாது. செல்வி, கவரி அம்மா எங்க? அம்மா வீட்ல இல்ல. அம்மா வீட்டில் இல்லாத நல்ல விஷயம். நான் உங்ககிட்ட தனியா பேசணும். நில்லு. என்ன என்ன அவ்வளவு திமிரு உனக்கு? நான் பேச பேச போயிட்டே இருக்க. உட்காரு. உட்கார மாட்டேன். நில்றே. ஏன் உட்கார மாட்டேன்? ஏன்னா எனக்கு உங்களை பிடிக்கல. தெரியுது. நானும் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தானே இருக்கேன். ஏன் உனக்கு பிடிக்காம போச்சு? இவ்வளவு நாள் உனக்கு பிடிச்சிருந்தது இல்ல? ஹீரோ ஹீரோன்னு தலையில தூக்கி வச்சுன்னு கூத்தாடின. என்ன சுட்டவங்களை திருப்பி சுடுவேன்னு சபதம் பண்ண. என்னடி ஆச்சு அதுக்கெல்லாம்? ஏன் மாறி போயிட்ட? நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. உங்க அம்மா சொன்னாளா? இல்ல. பின்ன யார் சொன்னது? நானே கேட்டேன், நானே பார்த்தேன். என்ன கேட்ட? என்ன பார்த்த? அதெல்லாம் என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க கெட்டவங்க, எங்க அம்மா நல்லவங்க. விவரம் தெரியாத வயசுல உங்க பேச்சு நம்பி நான் ஏமாந்து போய் எங்க அம்மாவை எதிர்த்து எல்லார்கிட்டயும் ரொம்ப கெட்ட பேர் வாங்கிட்டேன். இப்ப நான் மாறிட்டேன். ஆனா இன்னும் என்ன நல்ல பொண்ணுன்னு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த உலகத்துல கெட்ட பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். வாய மூடுறி. அதிக பிரசங்கி. எனக்கே அட்வைஸ் பண்றியா? ஒழுங்கா தான் இருந்த. என்னாச்சு உனக்கு? இப்படி அம்மாக்கு இருக்கு பிடிச்ச அலையற? அது அப்படித்தான். இனிமே எனக்கு எல்லாமே அம்மாதான். இங்க பாருங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணீங்க. நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். திமிரு பிடிச்ச அலையறீங்க. திமிரு அடக்குற. எல்லாரோட திமிரி அடக்குற. என்ன ஜிஜே, ஐஸ்வர்யாவன் அவ்வளவு தூரம் நம்பிட்டாளா? நம்ப வச்சுட்டேன். அவளுக்கு என் மேல இவ்வளவு பாசம் இருக்கும் நான் நினைக்கவே இல்லை. அது பாசம் இல்ல ஜிஜே, பணம். நான் கொடுத்த பணம். என்ன சொல்றீங்க நீங்க? போங்க சார். அப்படியே அப்பா அப்பான்னு எவ்வளவு உருகுறா தெரியுமா? அவ பாசத்துக்கு உருகிறாளா இல்ல பணத்துக்கு உருகிறாளாங்கிறது பிரச்சனை இல்லை ஜிஜே. ஆனா நான் கொடுத்த மருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவளை உருக்கி உருக்கி உருத்தனியாம ஆக்கிடும். மனுஷனா நீங்க? இவ்வளவு கல் மனசோட இருக்கீங்க. ஒரு உயிர் போயிட்டு இருக்கு, அதை இப்படி ரசிச்சு ரசிச்சு சொல்றீங்களே. அப்படி ரசிச்சவன் தானே ஜிஜே நீயும்? அப்படி இல்ல. இந்த பாருங்க, ஐஸ்வர்யாவுக்கு ஒரு சமயத்துல என் மேல வெறுப்பு இருந்தது. நான் அவ அப்பாவே இல்லைன்னு சொன்னா.
அப்போ அவ இருந்தா என்ன இல்லைன்னா என்ன நினைச்சேன். ஆனா இப்போ அவ மாறிட்டா. அதனால நீங்களும் மாறிட்டீங்களா? இது பாருங்க நல்ல தம்பி, ஐஸ்வர்யாவை உங்ககிட்ட ரிசர்ச்சுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்லை. தப்பா இருந்த நீங்க எப்போ அப்பா ஆனீங்க ஜிஜே? அப்ப நான் கொடுத்த பணம் சரி, இப்போ என்ன? உங்களுக்கு ரிசர்ச்சுக்கு ஒரு பொண்ணு வேணும். அது ஐஸ்வர்யாவுக்கு பதிலா காவேரியா இருந்தா பரவாயில்லையா? என்ன ஜிஜி சொல்ற? காவேரி உனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு, அரசியை நீ கொல்லணும்னு போட்ட திட்டத்தை நிறைவேற்ற போற உன் செல்ல பொண்ணு. அதெல்லாம் அப்போ. இப்பெல்லாம் நான் சொல்றது எதையுமே அவ கேட்கறது இல்ல. அவங்க அம்மா சொல்றத கேட்கிறா. அரசியெல்லாம் சுட மாட்டாங்க, அவ என்ன சுட்டாலும் சுட்டுருவா. அதனால தான் பாக்குறேன் அவளை ஒழிச்சு கட்டணும்னு. உங்க பயம் நியாயமானதான் ஜிஜே. காவேரியை வச்சு இனிமேல் ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச் முடிஞ்ச அந்த பணம் நம்ம கைக்கு வந்ததெல்லாம் நடக்கிற கதை இல்லை. ஐஸ்வர்யா வச்சு ஆரம்பிச்சோம், ஐஸ்வர்யா வச்சு முடிக்கிறோம். வேணும்னா காவேரியை வேற ப்ராஜெக்ட் வரும்போது பார்த்துக்கலாம். அப்போ அதுக்கும் 5 கோடி கொடுப்பீங்களா? 10 கோடியா கூட இருக்கலாம் ஜிஜே, அது ப்ராஜெக்டை பொறுத்தது. என்ன எதுக்கு வந்த? நல்ல வேலை யாருன்னு கேட்காம விட்டியே. நீ யாரு? உன் ஆத்தா. யார் நீங்க? யாரு? என்னங்கடா மாத்தி மாத்தி யார் யாருன்னு கேக்குறீங்க? கங்கா. ஓ, நீங்க தானே அது? கேள்விப்பட்டிருக்கேன். நீ கேள்விப்பட்டிருக்க. ஆனா நல்ல தம்பி என்ன ஒரு கேள்விக்குறியாவே மாத்திட்டான். இப்ப எதுக்காக இங்க வந்த? உனக்கு என்ன வேணும்? நல்ல தம்பி, ஏற்கனவே போன்ல முடியாதுன்னு சொல்லிட்ட. நேரடியா உன்னை பார்த்து உனக்காக உன்னால நான் எவ்வளவு பிரச்சனையில இருக்கேன், எனக்கு உதவி பண்ணு கேட்கலாம்னு வந்திருக்கேன். என்னால என்ன பிரச்சனை உனக்கு? என்னால உனக்கு என்ன பிரச்சனை? என்ன நல்ல தம்பி இப்படி சொல்ற? நீ சொல்லித்தானே நான் அரசிய பதவியிலிருந்து தூக்குனேன். அரசிய பதவி விட்டு நீ தூக்குனியா? அரசு 2 பேருக்கும் பொதுவான எதிரியா இருந்தா அவ பதவியில இருந்தா நம்ம 2 பேருக்கும் பிரச்சனை. அதனால அவளை பதவியை விட்டு தூக்கணும்னு நினைச்சோம். உன்கிட்ட இருந்து ஒரு வீக் பாயிண்ட் அரசுக்கு எதிராக எப்படி யூஸ் பண்றது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தா நான் வந்தா அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னா அரசிய பதவி விட்டு தூக்கணும். அதோட உனக்கும் எனக்கு இருந்த உறவு முறிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் உனக்கு நிறைய செஞ்சிருக்கேன். எப்ப நீ என் பேச்ச கேட்காம இவன மாதிரி போனியோ அன்னைக்குதான் உனக்கு பிரச்சனை வந்துச்சு. சார் என்ன சார் இது? என்ன போய் இழுக்கிறீங்க? இந்த பாருங்க, காரியம் முடிஞ்ச உடனே கழட்டி விட்டாருன்னு சொல்றீங்களா? அவர் கூடவே வச்சிருந்தாதான் நீங்க பயப்படணும். ஜிஜே இல்ல சார், என்ன சொல்றேன்னா என்னோட அனுபவம் அது. இப்போ நான் அவரோட கூட இருக்கங்கிறதுனால சந்தோஷப்பட முடியாது. ஜிஜே ரொம்ப பேசுறீங்க. காட்டி விட்டுருவீங்களா சார்? சரி, பேசல நீங்களே பேசிங்க. சரி, நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன். நான் பண்ணதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சு எனக்கு உதவி பண்ணு. முடியாது. எப்ப நீ என்னை விட்டு வெளியே போனியோ அதோட போனதுதான். திரும்பி உள்ள வரணும்னு நினைக்காத. உன் காலில் விழாத குறையா கேட்டதுனால என்னால முடியாதுன்னு நினைச்சிடாத. என்னால முடியும்னா பண்ணிக்க வேண்டியதானே. அப்புறம் என்கிட்ட வந்த? உன்னால ஆரம்பிச்ச பிரச்சனை உன்னாலேயே முடியட்டும் தான் உன்னை கேட்டேன். இந்த கங்காவோட இன்னொரு முகம் உனக்கு தெரியாது. என்ன மிரட்டுறியா? என்ன இன்னொரு முகம்? பாம்பேல பண்ணிட்டு இருந்தியா? அதான் இன்னொரு முகம். ஏழை பெண்களோட ரத்தத்தை அட்டையா எடு கைய. எடுறி கைய. நான் அடிச்சா நீ செத்துருவ.
சுடுறா சுடு. நான் சுட்டா ஒரு ஆம்பளை சுட்டன்னு ஊர் சொல்லும், நீ சுட்டா சுடு. ப்ளீஸ் ப்ளீஸ் நல்ல தம்பி விடுங்க நீங்க. விடுங்க விடுங்க சார், விடுங்க சும்மா இருங்க சார். மேடம் விடுங்க விடுங்க ப்ளீஸ் விடுங்க. இந்த பாருங்க, ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இது பாருங்க, உங்களுக்கு இவர் கெட்டவரா? நல்ல தம்பி, உங்களுக்கு இவங்க கெட்டவங்களா? கெட்டவங்க சீக்கிரம் சாகக்கூடாது, அனுபவிக்கணும்ல. நல்லவங்க வேணா சீக்கிரம் செத்து போட்டோம். நல்ல தம்பி, உங்களுக்கு ஆக வேண்டிய வேலை பிடிங்க. உங்களுக்கு ஆக வேண்டிய வேலை நிறைய இருக்கு, அதை கவனிங்க. போங்க, கோவத்தை கட்டுப்படுத்துங்க. என்ன சொல்றீங்களே, நீங்க கட்டுப்படுத்துங்க. போங்க, நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். போங்க. போடா, ரொம்ப மறைக்காத, அழிஞ்சி போயிடுவ. நான் சொன்னா பலிக்கும். எதுக்கு? துரோகி, நம்பிக்கை துரோகிங்க அவன். பாம்பேல வந்து உங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு எனக்கு தெரியும். இவனை போய் நீங்க பெருசா எவ்வளவு பண்ண தெரியும் எனக்கு? என்னெல்லாம் பண்ண வச்சான் தெரியுமா அவன்? ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், சாலா அவன் பண்றதெல்லாம் நம்ம பண்ண முடியாதுங்க. ஒரு ரகசியம் சொல்றேன். குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங் செல்வி. குட் ஈவினிங். ஹலோ, வெல்கம். என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? ஆபீஸ்ல வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. கோயிலுக்கு போலான்னு தோணிச்சு, உன்னையும் கூட்டிட்டு போலான்னு எனக்கு தோணிச்சு. போலாம் இல்லையா? கண்டிப்பா போலாம். உனக்கு வேற வேலை எதுவும் இல்லையே? இல்ல, வேற எதுவுமே இல்ல. மா, நான் ரெடி. ஓகே, நானும் ரெடி. ஓ, ஓகே. எல்லாரும் வராங்களா? ஆமா, குடும்பத்தோட தான். என்ன அப்படி பாக்குற? நீயும் என் குடும்பத்துல ஒருத்தி தானேம்மா? போலாமா? கலா, அந்த பூ கூட எடுத்துட்டு வாமா. கம் ஆன். ஏறிக்கமா. கலா, சீக்கிரம் வாமா, டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் வா. வா வா, வண்டியில ஏறு. இருங்கம்மா, இவ எதுக்கு? என்னடா அது? இவெல்லாம் எதுக்கு? நீ வீட்ல இரு. கலாவும் வரட்டும்டா. ஏன் இவ வரலன்னா சாமி வரம் கொடுக்காதா? வந்தா சாமி வரம் கொடுக்காதா? இவ வந்தா நான் வரல. அம்மா, நீங்க போயிட்டு வாங்கம்மா. நீ வா, நீ வண்டியில ஏறு. மா, முதல்ல. பென்ஸ் கார்ல ஏறதுக்குலாம் ஒரு தகுதி வேணாமா? வேலைக்காரி எது எதுக்கு ஆசைப்படணுமோ அதுக்கு மட்டும் தான் ஆசைப்படணும். உனக்கு ஒண்ணுமே தெரியலமா, கண்டவங்களெல்லாம் கொண்டு வந்து நடு வீட்டுல வச்சுட்டு. உதப்பட போற ராஸ்கல். அம்மா வேண்டாம்மா, நான் சொன்ன கேளுங்க. நீ பேசாம இருடி. இல்லம்மா, நீங்க போயிட்டு வாங்கம்மா. இந்தங்க, போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. ராமசாமி, கலை இப்படி பண்ணுவான்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. வேண்டாம் ராமசாமி, திரும்ப இந்த மாதிரி நடக்காதுன்னு எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டு விட்டு போயிடுங்க. ஆமாயா, நம்ம எங்கேயாவது போயிடலாம். இல்ல, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். கலை எவ்வளோ அடிச்சாலும் நான் இங்கே தான் இருப்பேன். ராமசாமி, நான் உங்கள் நல்லது தான் சொல்கிறேன். இல்லை தம்பி, கலை எவ்வளோ அடித்தாலும் எனக்கு வலிக்கவே இல்லை. இதெல்லாம் நான் செஞ்ச பாவத்துக்கு கடிச்ச அடி. நான் ஒரு தாய்க்கு துரோகம் பண்ணிட்டேன், அதுக்கு கிடைச்ச அடி.
ஆமா தம்பி, எதுல வேணாலும் விளையாடலாம், ஆனா தாய் பாசத்துல விளையாடக்கூடாது. கலையரசியோட குழந்தைன்னு தெரிஞ்சும் நான் கொடுக்காம இருந்துட்டேன். பெத்த புள்ள மேல அம்மா எவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். எங்க அம்மா கூலி வேலை செஞ்சுதான் என்னை வளர்த்தாங்க. என்ன சாப்பிட வச்சு அவங்க பட்னி கிடப்பாங்க. எனக்கு நல்ல துணிமணி வாங்கி கொடுத்து அவங்க கிழிஞ்ச சிலையில இருப்பாங்க. எங்க அம்மா மட்டும் இல்ல தம்பி, எல்லா அம்மாவும் அப்படிதான். கலையரசி ஒரு அம்மா தானே, அவங்க பிள்ளைக்காக அவங்க துடிக்க மாட்டாங்களா? நான் அதை நினைக்க மறந்துட்டேன். அதுக்கு கிடைச்ச அடி. வளர்ந்த பிறகு எப்படியோ, குழந்தை பிறந்ததும் ஒரு தாய்க்கு அந்த குழந்தை தான் உயிர், உலகம், சுவாசம் எல்லாமே. அதை நான் மறந்துட்டேன். கலை அரிசியை தவிக்க விட்டுட்டேன். இந்த துரோகத்துக்கு இன்னும் எவ்வளவு அடிச்சாலும் நான் தாங்கிப்பேன். நான் இங்கே இருந்துடுறேன் தம்பி. தயவு செஞ்சு என்னை இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்லாதீங்க. நேரா போய் பாரு. என்னடா மீச, என்னமோ சொல்லணும் துடிக்கிற போல இருக்கு, சொல்லு. மீனாட்சி. மீனாட்சி எங்க இருக்கா? எப்படி இருக்கா அவ? நல்லா இருக்கா, பெரிய இடத்துல இருக்கா. பெரிய இடம்னா எங்க அது? சொல்லுடா. அவ எனக்கு துரோகம் பண்ண துரோகி. அவளை பார்த்த உடனே அடிச்சு தூக்கி கொண்டாந்து காலடியில் போட வேண்டாம். பார்த்துட்டு சும்மா வந்திருக்கான். அவளை ஈஸியெல்லாம் கை வச்சிட முடியாதுக்கா, அவ இருக்கிற இடமே வேற. அவ எங்க இருந்தாலும் இந்த கங்கா பூந்து அடிப்பா. எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. அரசியோட வீட்டுல. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னா இதுக்கு மேல ஷாக் ஆயிடுவேன். என்னடா? மங்காவும் அவ புருஷனும் இருக்கிற இடமும் தெரிஞ்சிருச்சு. ஐயோ, இவ்வளவுதான் கை வைக்க முடியாது. இவ அரிசி வீட்டுல இருக்கா. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன, அடிச்சு தூக்கிட்டு வர வேண்டியதானே? இவங்களும் அரிசி வீட்டுல இருக்காங்க. ஆமா, அரசி வீட்டுல தான் இருக்காங்க. அரசி வீட்டை சத்திரமாக்கிட்டாளா? நான் இங்க ஏன் சோத்தை தின்னுட்டு ஏன் காசுல உடம்ப வளர்த்துட்டு நன்றி அங்க காட்டுறாங்களா? விட மாட்டேன், யாரையும் விட மாட்டேன். ஏன்டா என்ன மறுபடியும் மறுபடியும் கெட்டவள் ஆக்குறீங்க? ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம், உங்களை மாதிரியே. தேங்க்யூ. சரி, என்ன எதுக்கு வர சொன்னீங்க? தேங்க்யூ சொல்லதான். சொல்லிட்டீங்களே, அப்ப கிளம்புறேன். இருங்க, துரு துருன்னு இருக்காதீங்க. 2 உயிரை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும். உயிரை காப்பாத்திருக்கேனா? ஆமா, அன்னைக்கு மட்டும் நீங்க என்ன தடுக்காம இருந்ததா நான் நல்ல தம்பி சுட்டிருப்பேன். பதிலுக்கு அவன் என்ன சுட்டிருப்பான். 2 உயிர் போயிருக்கோம்ல. நீங்க சொன்ன ஒரு வார்த்தை தான் என் மனசை மாத்திச்சு. என்ன சொல்லிட்டான் அப்படி? நல்லவங்க சீக்கிரமா சாவலாம், ஆனா கெட்டவங்க அவளை சீக்கிரத்துல சாவக்கூடாது. துடிச்சு துடிச்சு சாவணும். எவ்வளவு அருமையான விஷயம் சொல்லியிருக்கீங்க. இத அரசாங்க பஸ்லயும் ஒட்டி வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் வச்சிருக்கேன், டைம் வரும்போது சொல்றேன். நான் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். நல்ல தம்பி கூட பழகுறது பதிலா உங்க கூட பழகி இருக்கலாம். ச்சே, உங்களை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால என்ன கங்கா, இனிமே பழகிட்டு போறோம். நல்ல தம்பியை பத்தி நீங்க கவலையே படக்கூடாது. நன்றி கட்ட நாய் அந்த நல்ல தம்பி. அவனுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் தெரியுமா? அவனுக்காக நான் அரசியே சஸ்பெண்ட் பண்ண வச்சேன். பதிலுக்கு அவ ஏமலே கண்ண வைக்கிறான். நான் பார்க்காத கண்ணா,
மும்பையில் அரசாங்க அதிகாரியில இருந்து அண்டர்வெல் தாத்தாக்கள் வச்சிருக்க கன் வரைக்கும் நான் பார்த்துட்டேன். எனக்கே கன்னு காட்டுறான். சாலா இருங்க, கவலைப்படாதீங்க. ஆரம்பிக்கிறோம். ஒரு கன் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறோம். கன் ஃபேக்டரியா? அரசாங்கத்துக்கு தெரியாம தான். நிறைய பிசினஸ் ஐடியா வச்சிருக்கேன். அதுல ஒண்ணு இந்த கன் ஃபேக்டரி. வேண்டாதவங்களா சுட்டு தள்ளணும். கன் ஃபேக்டரியை மேனேஜ் பண்ண போறது நீங்க தான். ஏன் தெரியுமா? கன்னை பத்தி உங்களுக்கு தானே நல்லா தெரியும். என் மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையா? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். ஆனானப்பட்ட அரசி ஃபேமிலியை அல்லாட வச்சவங்களாச்சே நீங்க. அதுக்கே உங்களுக்கு ஒரு செலவு வைக்கணும். ஆனா என்ன, டிராஃபிக் ஜாம் ஆயிடும். அழகா இருக்கீங்களே. ஏன் சில அவ்வளவு அழகா இருக்குமா? நீங்களே சில மாதிரி தானே இருக்கீங்க. அடாடாடா, வெக்கப்படும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க. கோபப்படும் போது நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமா, அரிசியே உங்களுக்கும் பிடிக்காதா? எப்படி பிடிக்கும்? என் காலில் சுட்டவங்க, என்ன நடக்க முடியாம பண்ணவங்க, என்ன ஜெயில தள்ளினவங்க, எரிஞ்சிட்டு இருக்கு, உள்ள எரிஞ்சிட்டே இருக்கு. என்னை அரெஸ்ட் பண்ணவ அரிசி, என்னை நடு தெருவு கொண்டு வந்தவ அரிசி, என் வாழ்க்கையோட விளையாடினவ அரிசி. அதனால தான் அவ வாழ்க்கையோட நான் விளையாடிட்டு இருக்கேன். அந்த விளையாட்டுல நீங்களும் சேர்ந்துக்கிறீங்களா? என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? சேரலாம், சேரணும். ஆனா என்னன்னா, நீங்க நல்ல தம்பி கிட்ட சண்டை போட்ட மாதிரி எங்கிட்டையும் போட்டீங்கன்னா உங்க கூட எல்லாம் அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன். அன்னைக்கே சொன்னல உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு. பிடிச்சவங்களுக்கு கங்கா அவ உயிரே கொடுத்துருவா. தேங்க்ஸ். நாம அடிக்கடி மீட் பண்ணோம். கிளம்புறேன். ஜி ஜி. அழகா இருக்கா. ஹே வெயிட் வெயிட், நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க? உங்களுக்கும் பசங்களுக்கும் காபி போட போறேன். நீ காஃபி போட வேண்டாம். ஏமா? ஏய், இன்னைக்கு உனக்கு வேலை கிடையாது. ஏமா? ஏய், மறந்துட்டியா நீ? இன்னைக்கு என்ன டே? சண்டே. நோ, என் டே. என்ன கலா, மறந்துட்டியா? வாரத்துக்கு ஒரு நாளைக்கு என் பிள்ளைங்களுக்காக நான் ஒதுக்கி வச்சிருக்கிற நாள் இது. இன்னைக்கு நான் தான் காஃபி போடுவேன், நான் தான் சமைப்பேன், நான் தான் ஜூஸ் போடுவேன், நான் தான் எல்லாம் செய்வேன். யூ ப்ளீஸ் கோ. ஜூட்மா ப்ளீஸ் மேடம், போங்க போங்க. போங்க. நான் இங்கே நினைக்கிறேன். வெளியில போய் ரெஸ்ட் எடுடி. ஆமா, நீங்க செய்யறத பாக்குறேனம்மா. அதெல்லாம் சீக்ரெட். போ 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 போ. மணி, ஏய் மணி, எந்திரிப்பா, நான் காஃபி கொண்டு வந்திருக்கேன். என்னம்மா, நான் கொஞ்ச நேரம் தூங்கணும். காஃபிலாம் வேணாம், நான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. ஏய் மணி, நான் போட்டு கொண்டு வந்திருக்கிற காஃபிடா. குட் மார்னிங்மா. அம்மா போட்ட காஃபின்னதும் குட் மார்னிங்லாம் வருது இல்ல? அப்படி இல்லம்மா, வாரத்துல ஒரு நாள் தான் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்ல முடியுது. மத்த நாள்ல அந்த வேலைக்காரி முகத்திலே முழிக்க வேண்டியதா இருக்கு. டேய், அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. நான் அத சொல்லலம்மா. வேலைக்காரி போடுற காஃபில வெறும் பால் தாமா இருக்கும். ஆனா நீங்க போடுற காஃபில பாசமும் சேர்ந்து இருக்குமா. இது எந்த புது படத்துல வருது? மா சும்மா சொன்னேன். இந்த அப்படி காஃபி குடி, நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரேன். ஓகேமா. வாவ் சங்கீத், நான் எழுப்பாமல எழுந்துட்டா? பின்ன கம கமன்னு வீடே மணக்கிற மாதிரி காஃபி போட்டா தூக்கம் எங்க இருந்து வரும்? அம்மா காஃபினா சும்மாவா? அம்மா, இவ ரொம்ப பேசுறாமா. அத சொல்லு. இந்த நீ எடுத்துக்க. இது நல்லாவா இருக்கு? காஃபி குடிக்காமலே நல்லா இருக்கான்னு கேட்டா? இல்லம்மா, காஃபி சொல்லல, நீங்க எனக்கு காஃபி போட்டு கொடுக்கறது நல்லாவா இருக்கு? ஏய்,
இதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். குடிங்க குடிங்க. கலா, என் காஃபியை குடிச்சிட்டு என் பிள்ளை ஒரு பஞ்ச் டயலாக் சொன்னா, இவ இன்னொரு பஞ்ச் டயலாக் சொன்னா, நீ என்ன சொல்ல போற? நான் காபி போட்டு கொடுத்தா கண்ணியம், நீங்க எனக்கு காபி போட்டு கொடுத்தா போன ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியம். அட்ரஸ் சக்க சூப்பர் பஞ்ச் டயலாக். கலாமா, இந்த மாதிரி இன்னொன்னு வச்சிருக்கீங்களா? சொல்லுங்களேன். அது அடுத்த சண்டேக்கு. இப்ப நீ காய் ரெடி பண்ணு, கட் பண்ணலாம். சரிங்கம்மா. சங்கீத், நீ போ, உங்க அண்ணன் எழுப்பு, அவன் மறுபடியும் தூங்கிடுவான். ஓகே குயிக். அம்மா 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 கொஞ்சம் நில்லுங்கம்மா, காயாவது நான் நறுக்கி கொடுக்குறேம்மா. எனக்கு தெரியாதா, இது என் டே, நான் தான் கட் பண்ணுவேன். ஏமா, நீங்க அரண்மனை மாதிரி வீட்டுல பிறந்து வளர்ந்தவங்க, உங்களுக்கு எதுக்குமா இந்த வேலையெல்லாம்? நீங்க கூப்பிட்ட உடனே வேலை செய்யறதுக்கு எத்தனையோ வேலைக்காரங்க இருக்காங்க. அது மட்டுமா, நீங்க எவ்வளவு பெரிய படிப்பெல்லாம் படிச்சவங்க. ஸ்டாப். அடுத்து நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றேன். புகுந்த வீடு இதே மாதிரி பெரிய இடம், நீங்க எதுக்குமா இதெல்லாம் செய்யணும்? இததானே சொல்ல போற? ஆமாம்மா. கலா, இந்த காலத்து வசதியான பொண்ணுகளுக்கு சமையல் ரூம் எங்க இருக்குன்னே தெரியறது இல்லடி. சமைக்க தெரியுமாடின்னு கேட்டா காமெடி பண்ணாதீங்க ஆண்டின்னு சொல்றாங்க. ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது என்னமோ பெரிய ஃபேஷனா. ஆனா எங்க வீட்டுல எங்க அம்மா எனக்கு 12 வயசுல, கலா 12 வயசுல சமைக்க சொல்லி கொடுத்துட்டாங்க. புருஷனுக்கும் குழந்தைகளுக்கும் சமைச்சு போடுற சுகத்தை பத்தி இந்த காலத்துல நிறைய பொண்ணுங்களுக்கு தெரியறது இல்லம்மா. அம்மா, நான் கலாமா கிட்ட சமையல் கத்துக்கிட்டேன். சோ உங்க ஹிட் லிஸ்ட்ல நான் இல்ல. ஒன்னு சொல்லலடி செல்லம், பொதுவா சொன்னேன். என்னம்மா சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? அம்மா, உங்க சமையல்ல தான் அவன் வீட்ல சாப்பிடுறான், இல்லன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்துடுறான். இவன் மட்டும் போனா பரவாயில்ல, 10-15 ஃப்ரெண்ட்ஸை கூட்டு போய் சாப்பாடு வாங்கி தரான். பெரிய அள்ளி கொடுக்கும் வள்ளல்னு நினைப்பு. அம்மா, 5-6 கிரெடிட் கார்டு வச்சிருக்காமா. இவனுக்கு நீங்க டேஞ்சர் செல்லம் கொடுக்குறீங்க. அம்மா சமைச்சா வீட்டுல சாப்பிடலாம், வேலைக்காரி சமைச்சா யார் சாப்பிடுவாங்க? ஏய் மணி, ஆரம்பிச்சிட்டியா மறுபடியும்? டேய் கண்ணா, எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைதான்டா. என்ன பண்றது? அப்புறம் நம்ம ஆஸ்பத்திரியை வேற யாரு பாப்பாங்க? என்ன நம்பி நிறைய பேர் இருக்காங்க. ராசியான டாக்டர் அது இதுன்னு என்னமெல்லாம் சொல்லிக்கிறாங்க. விட மாட்டேங்கிறாங்களே. டாக்டர் ஆயிட்டா பொது வாழ்க்கைக்கு ஒரு பங்கம் தான்ப்பா. என்ன பண்றது? சரி அதெல்லாம் விடு. நான் இன்னைக்கு வெஜ் பண்ண போறேன். ஓகே தானே? ஓகே தான். ஓகேவா? நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு ஓகேமா. ஏய் மணி, இங்க வா 1 minute. என்னம்மா? இதுக்கு ஓகே சொன்ன மாதிரி நீ இன்னொரு விஷயத்துக்கும் ஓகே சொல்லணும்டா கண்ணா. எதுக்குமா? எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு நீ சொல்றதுக்கு முன்னால நாங்க உனக்கு பண்ணி வைக்கணும்ல. நீ சரின்னு சொன்னா நல்ல அழகான ஒரு பொண்ணா நாங்க பார்த்து வைக்கிறோம். நாங்க பாக்குற பொண்ண நீ ஓகே பண்ணணும். ஓகே. ஆனா அம்மா, கலர் மட்டும் இவன மாதிரி இல்லாம நல்ல பொண்ணா பாருங்க. ஒத வாங்குவ. டேய் என்னடா ஒண்ணுமே பேசாம இருக்க, ஏதாவது சொல்லுடா. இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. உங்க ஆசையை நான் நிறைவேற்றாம இருக்க முடியுமா? ஐயோ அப்பா, என்னம்மா பாக்குறீங்க? சீக்கிரமா பொண்ணை பாருங்கன்னு சொல்லிட்டு போறான். நான் தான் கந்தசாமி தான் பேசுறேன். சொல்லுங்க. ஏர்போர்ட் பக்கத்துல இருக்க இடம் தானே? அது முடிஞ்சிடுச்சு. நேத்தே ரெஜிஸ்டரும் ஆயிடுச்சு. அப்படியே திருவள்ளூர் பக்கத்துல ஒரு இடம் இருக்குன்னு சொன்னேனே, அதையும் பேசி முடிச்சாச்சு. ரேட்லாம் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. வேணும்னா சொல்லுங்க. செங்கல்பட்டு பக்கத்துல 15 கிரவுண்ட் இருக்கு, வந்து பாருங்க. பேப்பர்லாம் கிளியரா தான் இருக்கு. நல்லபடியா பேசி முடிச்சு தரேன். ஓகே, அப்ப நாளைக்கு ஃபோன் பண்றீங்களா? சரிங்க, நல்லது. வணக்கம் கந்தசாமி. வாங்க மாணிக்கா. செங்கல்பட்டு இடத்த முடிக்கிறதுக்காக பேசிட்டு இருந்தேன். என்னப்பா இடத்தையெல்லாம் முடிக்கிற, உன் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்க மாட்டேங்கிறியா? அட, நீ என்னப்பா சம்பந்தம் இல்லாம என் பொண்ணு கல்யாண விஷயத்தை பத்தி பேசுற? நல்ல சம்பந்தம் ஒண்ணு வந்திருக்கு. அப்பா ஒரு பழனி, அம்மா ஒரு திருப்பதி. என்னப்பா எல்லாம் மொட்டை போடுற ஊரா சொல்ற? இல்ல, அப்பா வந்து தமிழ், அம்மா தெலுங்கு. பையன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்கான், அதை சொல்ல வந்தேன். கம்ப்யூட்டர் இன்ஜினியரா? கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னு சாதாரணமா சொல்றீங்க. ஐஏஎஸ் படிச்சவனை காட்டிலும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான் அதிகமா சம்பளம் வாங்குற, அது தெரியுமா உங்களுக்கு? கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னு பெருசா சொல்ற. என் பொண்ணு சவுத் இந்தியாலேயே பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனி வச்சிருக்கிறாரு. அதான்ப்பா தொழிலதிபர் மிஸ்டர் விஸ்வநாதன் அவருடைய பையனை காதலிச்சிட்டு இருக்கா. கல்யாணம் நடந்த உடனே நானும் அந்த மாதிரி பல கம்ப்யூட்டர் கம்பெனிகளை வாங்கிடுவேன். என்னப்பா விளையாடுறியா நீ? அவருக்கு ஒரு கம்பெனியா இருக்கு. அவர் மூக்க நுழைக்காத பிசினஸே கிடையாது. அவர் பெரிய மல்டி மில்லியனர் ஆச்சே.
அவர் முதல்ல உன் பொண்ணு அவரோட மருமகளை ஏத்துக்குவாரான்னு பாரியா. அவர் பையன் காதலிக்கிறதா என் பொண்ணு சொல்றாளே. அது வசதியான வீட்டு பசங்களோட பொழுதுபோக்குப்பா. காதலிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அப்படியே கழட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்கப்பா. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் ஓம்பாடுப்பா. நல்ல வரன் கொண்டு வந்தேன், அதையும் வேணான்னு சொல்லிட்டேன். ஒரு பெரிய வரனா சொல்ற, பார்த்து சட்டு புண்ணு முடிக்கிறதுக்கு பாரு. மாப்பிள்ளை எஸ்கேப் ஆயிடுவாப்ல. பெரிய இடங்கிற பாத்துக்க, அவ்வளவுதான். நான் வர்றேன். வள்ளி, நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நாளை காலையில கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு வா. நல்ல நிதானமா வேண்டிக்கிட்டு வா. வித்யா எங்க இருக்கா? ரூம்ல இருக்கா. சரி. அம்மா, உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா மணிகண்டம் கூட கிடையாது. அப்பா. ஆமாம்மா, மாப்பிள்ள மணி ரொம்ப பெரிய இடமா. நம்ம சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நாளைக்கு உன் கல்யாணம்னு வரும்போது அதையே காரணம் காட்டி அவங்க வீட்டுல வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? அதனாலதான் சொல்றேன், விட்டுடு. அப்பா, தேவையில்லாம உன் மனசுல எந்த ஆசையும் வளர்த்துக்காதம்மா. அப்பா இல்லப்பா, அவர் உண்மையிலேயே நான் ரொம்ப நேசிக்கிறாருப்பா. சரி, அப்போ அவரை வந்து கல்யாண சம்பந்தமா என்கிட்ட பேச சொல்லு. இப்படி திடுதிப்புன்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு தெரியாது. இதுல ரியாக்ட் பண்றதுக்கு என்னமா இருக்கு? வேணா உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள உன் மணிய வந்து என்கிட்ட கல்யாண விஷயமா பேச சொல்லு. இல்லாட்டா நான் வேற மாப்பிள்ளைய பார்த்துதான் ஆவேன். சரிப்பா, நாளைக்கே வந்து அவர் பேச சொல்றேன். உன் சந்தோஷம் தாமா எனக்கு முக்கியம். மாப்பிள்ளைய வந்து பேச சொல்லு. ஹலோ ஹலோ, நில்லுங்க சார். இந்த காலோட எவ்வளவு தூரம் உங்களை துரத்துறது? இந்த பாருங்க, உங்களை நடிக்க தான் சொன்னேன். ஆமா, ரொம்ப பந்தா பண்ணிக்கிறீங்க. கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம ஓடிக்கிட்டே இருந்தா எப்படி? இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டாக்டர் மாத்திடுவேன். நல்ல தம்பிக்கிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டலையும் மாத்திடுவேன். ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? பின் என்ன சார், ஃபேமிலியில் இருக்கிறவங்க இப்போ என்ன முழுசா நம்புறாங்க. நீங்க கலட்டா பண்ணீங்கன்னா இது வரைக்கும் நான் என்ன சொன்னேனோ அதை தானே நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி செஞ்சுட்டு போக வேண்டியது தானே. சரி, என்ன செய்யணும் சொல்லுங்க. இப்படி கேட்க வேண்டியதான் அப்பவே. ஆளை துரத்திக்கிட்டு வந்து லண்டன் ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்களுக்கு ஃபேக்ஸ் வந்திருக்கு. சரி, உங்களுக்கு அட்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லணும். சொல்கிறேன். டேட்ஸு இதில் குறிச்சிருக்கேன், அதே டேட்ஸை நீங்கள் சொல்லணும். சரி, ரூமுக்கு வந்து சொல்லுங்கள். சொல்கிறேன். ஓகே, நான் வீசாலாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். சீக்கிரம் அவளை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாகணும். இனிமேல் என்னால் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. சரி, எனக்கு சேர வேண்டியது வந்து சேர்ந்துடும். ஓகே, உங்களுக்கு சேர வேண்டியது கிடைச்சிடும். ஓகே ஓகே, 10 நிமிஷம் கழிச்சு வந்துருங்க. சரி, ஓகே. டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
மொட்டையா சொன்னா புரியல. என் பொண்ணு ஐஸ்வர்யாவை லண்டன் கூட்டிட்டு போறதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஐஸ்வர்யா இப்ப பெட்டரா இருக்கா, அவளை கூட்டிட்டு போலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இங்க உள்ள டாக்டர் சொல்லிட்டாங்க, ஆனா லண்டன்ல எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா? அதெல்லாம் அவன் பாத்துக்குவான். நீ அவன் பாத்துக்குவானா? லண்டன்ல அவனுக்கு பிசினஸ் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஃபோன் பண்ணா போதும், எல்லாம் தானா நடக்கும். குட் ஈவினிங் மா. குட் ஈவினிங் உங்க அம்மாவுக்கு மட்டும்தானா? எனக்கு சொன்னா என்ன குறைஞ்சு போயிடுவியா? காலையில கூட எனக்கு குட் மார்னிங் சொல்லல. நான் சொன்னேன், நீங்க தான் கவனிக்கல. அப்ப ஏதோ ஒரு மூட்ல இருந்தேன், அதனால இப்பவும் சொல்லக்கூடாதா? இப்ப நான் வேற மூட்ல இருந்தேன், அதான் சொல்லல. பாரு, சாரி. இதான் எழுத்து பேசுறா. ஏய் நீ மாறிட்டடி, மாறிட்ட பாரு, நீ மாத்திட்ட. அப்பாவை ஹீரோன்னு சொன்னவ இப்ப காமெடியன் லெவல்ல பேசுறா. சந்தோஷம் தானே? சந்தோஷமா உனக்கு? எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? சரி, பாஸ்போர்ட்டை கொடு. எதுக்கு? எதுக்குன்னா லண்டனுக்கு நீ வர இல்ல, விசாக்கு அப்ளை பண்ணும்ல. எங்க என் பாஸ்போர்ட்டை உங்ககிட்ட நேத்தே கொடுத்துட்டேன், இப்ப மறுபடியும் எதுக்காக என்கிட்ட கேக்குறீங்க? கொடுத்துட்டல. என்ன பண்ணீங்க? மறந்துட்டேன், வேற ஏதோ ஒரு மூட்ல. என்னங்க இது பாஸ்போர்ட்டுங்க, எங்கயாவது வச்சிட்டீங்களா? இது நல்லா இல்லைங்க, இப்பெல்லாம் நீங்க வேற மூட்லயே இருக்கீங்க. இல்ல செல்வி, அது என்னங்க இரு பாருங்க, கிண்டல் பண்ணாதீங்க. பாஸ்போர்ட் விஷயங்க. இரு இருக்கும். அது எங்க என்னாச்சு? எங்க வச்சீங்க? இதுவா உங்க பாஸ்போர்ட்? எங்க இருந்தது? எப்படி வந்துச்சு உங்க கைக்கு? எப்படி இதை எடுத்து ஒளிச்சு வச்சு ஏமாத்துறியா? இது பார், ஏமாத்த கூட ஆரம்பிச்சிட்டா இப்போ. இத பாருங்கப்பா, நான் யாரும் ஏமாத்தல. கீழே போனேன், படிக்கட்டு கீழே கிடந்துச்சு, அதை எடுத்துட்டு வந்தேன், அவ்வளவுதான். அங்க ஏதோ வேண்டாத பொருள் தூக்கி போட்ட மாதிரி இல்ல, அப்படியே வீசிட்டு வந்திருக்கீங்க. என்னங்க இது? இது பாரு, எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் சொல்லாத நீ. ஆமா, டிக்கெட் எங்க எடுக்க போறீங்க? டிராவல்ஸ்ல. என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், விசா வந்துரும், டிக்கெட்ஸும் வந்துரும். நீ உன் பாஸ் கிட்ட லீவ் சொல்லிட்டியா? டேட் சொன்னாதானே நான் லீவ் போடுறதுக்கு. ஆமா, நான் டேட் சொன்னாதான் நீ லீவ் போட முடியும். விசா கிடைக்கட்டும், அப்புறம் நீ உன் பாஸ் கிட்ட சொல்லிக்கோ. விசா கிடைச்சிடுமா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.